1,50,000 பேர் வந்து நாடு விட்டு கிளம்பி போயிட்டாங்க. அது வழக்கமாக இஸ்ரேலுடைய வரலாற்று இது அப்படித்தான். கடந்த காலங்களிலெல்லாம் ஓடி ஓடி போனவர்கள் தான். சென்னையில் ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா finebhk.com போங்க. மேஜிக் ப்ராப்பர்ட்டிஸை ஏஐ உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். இன்னைக்கு வந்து ஐரோப்பிய யூனியன் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? ஸ்டேட்மெண்ட்டு, ஒரு 80 வயது முதியவருடைய பேச்சை கேட்டு நாங்கள் வர முடியாது. சிம்பிள். ட்ரம்புக்கு 80 வயசு ஆயிடுச்சு. 80 வயது முதியவருடைய மூளைக்கெல்லாம் இப்போ நம்ம சொல்கிறத வச்சுலாம் நாங்கள் வர முடியாது. ஐரோப்பிய யூனியன் வந்து தலையிடாது. இஸ்ரேல் எல்லையிலிருந்து அல்லது அமெரிக்கா போர்க்கப்பலிருந்து இது ஒரு ஏவுகணை தாக்குதல் நடந்ததாங்கிறது இன்னைக்கு கொஸ்டின் வந்திருக்கு. இன்னைக்கு பிரிட்டனே இதை சந்தேகப்பட்டிருக்காங்க. ரொம்ப தெளிவாக ஈரான் என்ன ஒரு டெக்னிக்கலாக பண்ணிட்டாங்கன்னா, நாங்கள் ஹார்மோஸை மூடவில்லை, எக்ஸப்ட் அமெரிக்காவுக்கும் அமெரிக்காவுடைய ஆதரவு நாடுகளுக்கு மட்டும் மூடியிருக்கோம். இது ஒரு பெரிய டிப்ளமசி. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் பொலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் எழுத்தாளர், அரசியல் விமர்சகர் புதுமடம் ஹலீம் அவர்கள். வணக்கம். கிட்டத்தட்ட ஒரு 25 நாட்களுக்கு மேலாக இந்த மேற்காசிய போர் அப்படின்றது தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டே இருக்கு. ஈரான் வந்து ரொம்ப பலவீனமாக இருக்கு, ஈஸியாக தாக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா வந்து ஒரு திட்டத்தோடு தான் இந்த போரில் வந்து இறங்கினாங்க. ஆனால் இப்போ வரைக்குமே அவங்களால வந்து ஈரானை வந்து வீழ்த்த முடியல. ஸோ என்ன காரணமாக நீங்கள் பார்க்குறீங்க? அதாவது ஈரானை தனிமைப்படுத்தி விடலாம் என்று அமெரிக்கா கணக்கு போட்டாங்க. அதாவது எண்ணெய் விஷயத்தை வைத்து ஈரானை தனிமைப்படுத்தி விடலாம். எப்படி தனிமைப்படுத்தி விடலாம்? ஒன்று, அரபு நாடுகளை ஏற்கனவே தனிமைப்படுத்தி வச்சிருக்காங்க. ஈரானை சுற்றி இருக்கின்ற அரபு நாடுகள் ஈரானுக்கு எதிரான மனநிலை இருப்பதை போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறாங்க. அந்த வளைகுடா நாடுகளில் அமெரிக்காவுக்கான பேஸை ஒரு 20-30 வருஷமாக ஏற்படுத்தியதுனால இயல்பாகவே ஈரானுக்கு எதிரான ஒரு மனநிலைக்கு போயிட்டாங்க. அதே போன்று ஈரானை ஐரோப்பிய யூனியனுக்கு எதிராக கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சாங்க. மேற்காசிய நாடுகளாக இருக்கின்ற இந்த ஜப்பானாக இருக்கட்டும், தென்கொரியா, இந்தியா, இது போன்ற நாடுகளுக்கும் ஈரான் எதிரியாக மாறணும். அப்படி மாற்றிவிட்டால் ட்ரம்ப் நினைச்சது மாதிரி ஒரு ஆட்சி மாற்றத்தை ஈரானில் ஏற்படுத்தி விடலாம், ஹார்மோஸை கைப்பற்றி விடலாம், அங்கே இருக்கின்ற எண்ணெய் வளத்தை முடிச்சிடலாம் அப்படின்லாம் நினச்சாங்க. இது எதுக்குமே நடக்கலை. அதுதான் அவர்களுக்கான தோல்வி. ஈரான் வந்து பவர்ஃபுல்லான நாடு என்பதை அமெரிக்காவுக்கு தெரியும். நீங்கள் வந்து ஈராக் மாதிரி அல்ல. ஏன்னா ஏற்கனவே கடந்த வருடம் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடந்த யுத்தத்தை அவர்கள் கண்ணால் பார்த்தார்கள். 12 நாள் யுத்தத்திலே வந்து ஈரான் கை ஓங்கினதை தெரியும். அதெல்லாம் கால்குலேட் பண்ணினால் கூட உலக நாடுகளிலிருந்து ஈரானை தனிமைப்படுத்திட்டோன்னா ஈரான் பலம் இழந்து விடும். அது நடக்கலை. அந்த டிப்ளமசியில் அமெரிக்கா தோற்று போய்விட்டது ஒன்று. இரண்டாவது, வளைகுடா நாடுகள் இருக்கின்ற அமெரிக்க பேச தாக்குவாங்க ஈரான் அப்படின்னு எதிர்பார்க்கல. என்னன்னா அவங்கெல்லாம் அரபு நாடு, இவங்களும் முஸ்லீம் நாடு. இவங்க ஈரான் வந்து அரபு நாடு இல்லை, அது வந்து பார்சி மொழி பேசக்கூடிய பெர்ஷியன் கண்ட்ரி. ஆனாலும் அது அரபு நாட்டை தாக்க மாட்டாங்க. ரொம்ப தெளிவாக அந்த நாட்டை தாக்கலை, அந்த நாட்டில் இருக்கின்ற அமெரிக்க பேச தான் தாக்குறோன்னு சொல்லிட்டு தாக்குனாங்க. அதனால அவங்க வளைகுடா நாடுகளுக்கும் திருப்பி அடிக்க ஒன்றுமே பண்ண முடியல. ஏன்னா நம்மளை தாக்கலை, நம்ம பள்ளிக்கூடங்களையோ ஹாஸ்பிட்டலையோ தாக்கலை, நம்முடைய சிவிலியன்ஸ் இருக்கக்கூடிய குடியிருப்புகளை தாக்கலை, ஏர்போர்ட் பக்கத்தில் அல்லது வந்து அமெரிக்கா பேஸ் எங்கே இருக்கோ, உதாரணமாக கத்தாரில் தான் வளைகுடா நாடுகளில் பெரிய அமெரிக்க பேஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 10,000 அமெரிக்கர்கள் அங்கே இருக்காங்க. இவங்களாம் எப்படி சொல்லி வந்தாங்க? நாங்கள் வந்து ஈரானிடமிருந்து உன்னை பாதுகாக்கிறதுக்கு வந்தோம், நாங்கள் இருந்தால் தான் உன்னை காப்பாற்ற முடியும்னு. ஆனால் இன்றைக்கி வந்து நம்மளை காப்பாற்றலை, இவனால் நமக்கு கஷ்டங்கிறத இன்றைக்கி வளைகுடா நாடுகள் உணர்ந்துருக்கிறாங்க. அது ஒரு பக்கம். அப்போ அதை தெரிந்து ஈரான் தாக்கியது என்பது ஒரு விஷயம். அப்போ அதனால் ஒன்றுமே பண்ண முடியல. ட்ரம்ப் கூட சொன்னார், வளைகுடா நாடுகளை ஈரான் தாக்கும் என்று நான் எதிர்பார்க்கல. இது ஒரு ஃபெயிலியர் ஒன்று. இரண்டாவது, இஸ்ரேலோடு சண்டை வரும், இஸ்ரேல் அடிக்கிறாங்க, அதெல்லாம் கரெக்டு. ஆனால் ஹார்மோஸை வைத்து உலக நாடுகளை ஈரானுக்கு எதிராக திருப்பணுன்னு ஒரு திட்டம் போட்டாங்க. குறிப்பாக ஹார்மோஸை பற்றி நிறைய பேசியிருக்கோம். ஹார்மோஸுங்கிறது அந்த பாரசீக கல்ஃப், பாரசீக வளைகுடா, ஓமன் வளைகுடா, அதுங்கிற ஒரு சின்ன ஒரு வளைவு பெண்டு, அது வழியாக தான் வெஸ்ட் ஏஷியாவிலேருந்து வந்தாகணும். இப்போ கத்தாரில் இருக்கின்ற எண்ணெய் வளத்திலிருந்து நீங்கள் ராஸ்லபான்லேருந்து கொண்டு வரணும்னா அங்கே தான் வரணும். இப்போ ராஸ்லபானை பற்றி நம்ம நிறையா பேசியிருக்கோம். கிட்டத்தட்ட இப்போ நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.2 பில்லியன் பேரல் வாங்கியிருக்கோம் வருஷம் 2024. அந்த அளவுக்கு அங்கே வாங்குகிறோம். எல்லா நாடுகளும் வாங்குறாங்க அஃப்கோர்ஸ். இப்போ அதை நீங்கள் தடுத்துட்டீங்கன்னா உலக நாடுகளுக்கு கோவம் வரும், ஈரானுக்கு எதிராக திரும்பும் அப்படின்னு பார்த்தாங்க. ரொம்ப தெளிவாக ஈரான் என்ன ஒரு டெக்னிக்கலாக பண்ணிட்டாங்கன்னா, நாங்கள் ஹார்மோஸை மூடவில்லை, எக்ஸப்ட் அமெரிக்காவுக்கும் அமெரிக்காவுடைய ஆதரவு நாடுகளுக்கு மட்டும்
மூடி இருக்கோம். இது ஒரு பெரிய டிப்ளமசி. உங்களுக்கு நான் உலக நாடுகளுக்கு 3 நாள் பஞ்சாயம். இப்போ இந்தியாவோட கப்பல்கள் அழகாக வந்துக்கிட்டு இருக்கு, எந்த சேதாரமும் இல்லை. இந்திய நேவியே கூட வர்றாங்க, ஈரான் அதை கண்டுக்கவே இல்லை. அதே போன்று ரஷ்யா, சைனா, மற்ற நாடுகள், ஏன் ஸ்ரீலங்காவு கூட இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா எங்களுக்கு ஸ்ரீலங்கா வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க, அந்த மக்கள் கூட பாதிக்கப்பட வேண்டாம் என்று இன்றைக்கி சொல்லியிருக்காங்க. அப்போ ஐரோப்பிய யூனியனுக்கு கூட இன்றைக்கி பெரிய பிரச்சனை இல்லை. இப்போ என்ன செஞ்சாங்க உங்களுக்கு வந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும், நீங்கள் 2-3 நாளுக்கு முன்பு ஒரு செய்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த டியாகோ கார்ஷியா தீவை தாக்குனாங்க. ஈரானிடமிருந்து 4000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்ற ஒரு தீவு. அப்போ ஈரானுக்கு அடிப்படையாக 2000 கிலோமீட்டர் தாக்குகின்ற ஏவுகணை தான் கையில் வச்சுருக்காங்க. அப்போ 4000 கிலோமீட்டர் தாக்குகின்ற ஏவுகணை என்பது ரொம்ப டேஞ்சர். அப்படின்றால் லண்டனும் பிரான்ஸும் அவ்வளோ எல்லைக்கில் தான் இருக்குது. இப்போ இப்படிப்பட்ட ஒரு டேஞ்சரில் ஐரோப்பிய யூனியன் இருக்கும் பொழுது, அப்புறம் பிரான்ஸும் பிரிட்டனும் எங்களுக்கு சப்போர்ட்டாக வரணுமா வேணாமா அப்படின்னாங்க. அப்பொழுது இவங்க அசைஞ்சு பார்க்கல. அப்போ டியாகோ கார்ஷியோவை பற்றி பேசினாங்க. இந்த டியாகோ கார்ஷியோ இங்கிலாந்தோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குது தீவு. அப்போ உங்கள் தீவை தாக்கிட்டாங்களே, நீங்கள் வர்றீங்களா? நேற்று ஒரு செய்தி வருகிறது, இதை ஈரான் தாக்கவில்லை, மறுத்திருக்காங்க. அதாவது ஈரானுக்கு 4000 கிலோமீட்டர் தாக்கக்கூடிய சக்தி இருக்கா இல்லைங்கிறது அடுத்த விஷயம். நாங்கள் தாக்கவில்லை, எங்களுக்கு தேவையில்லை. அப்படி என்றால் இது இஸ்ரேல் செய்ததா? இஸ்ரேலோட எல்லையிலிருந்து அல்லது அமெரிக்கா போர்க்கப்பலிருந்து இது ஒரு ஏவுகணை தாக்குதல் நடந்ததாங்கிற இன்னைக்கு கொஸ்டின் வந்திருக்கு. இன்னைக்கு பிரிட்டனே இதை சந்தேகப்பட்டிருக்காங்க. அப்போ வந்து எப்படின்னா கோர்த்து விட்டுருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து ஐரோப்பிய யூனியனை ஈரானோட கோர்த்து விட வேண்டிய வேலையை போற நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ட்ரம்ப் சொல்கிறாரு, எல்லாரும் வாங்க, ஒரு ஈரான் என்பது ஒரு தீவிரவாத நாடு, அந்த ரெஜிம் சேஞ்ச் இருக்கணும் அப்படின்றாரு. ஆனால் அதே அவர் தான் இன்றைக்கி மாறிடுச்சுன்றாரு. 48 மணி நேரம் டைம் கொடுத்தாரு. இல்லை நான் அதை விளக்கிக்கிட்டேன்னாரு. நேற்று சொல்கிறாருங்க, நேற்று வெள்ளை மாளிகைக்கு வெளியே பேசும்போது சொல்கிறார், இந்த போர் காரணம் நான் இல்லை, என்னுடைய பாதுகாப்பு அமைச்சர் பீட்டர் ஹெக்செட் தான். அவர் தான் சொன்னார் இதை அடிச்சிடணும், சரி வராது. அதே மாதிரி என்னுடைய மருமகன் குஷ்ணரும் இதுக்கு ஆதரவாக சொன்னார். இப்படி பேசுகிறாரு. அப்போ ஒரு நாளைக்கு ஒரு விஷயத்தை பேசுகிறார். இதனால தான் இன்றைக்கி வந்து ஐரோப்பிய யூனியன் என்ன சொல்கிறாங்க தெரியுமா ஸ்டேட்மெண்ட்டு, ஒரு 80 வயது முதியவருடைய பேச்சை கேட்டு நாங்கள் வர முடியாது. சிம்பிள். ட்ரம்புக்கு 80 வயசு ஆயிடுச்சு. 80 வயது முதியவருடைய மூளைக்கெல்லாம் இப்போ நம்ம சொல்கிறத வச்சுலாம் நாங்கள் வர முடியாது. ஐரோப்பிய யூனியன் வந்து தலையிடாது. எங்களுக்கு நேரடியாக ஈரான் தாக்கலை, ஈரான் எங்களுடைய கப்பல்களை தடுக்கலை, நாங்கள் வரமாட்டோம் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. அப்போ இன்றைக்கி அமெரிக்கா தனித்து விடப்பட்டிருக்கா? அஃப்கோர்ஸ் தனித்து விடப்பட்டிருக்கு. அப்போ இன்றைக்கி மாற்றி வட சொல்கிறாரு ட்ரம்ப்பு, பொய் சொல்கிறாரு, அங்கே எல்லாம் நாங்கள் அழிச்சு. இன்னொரு சிம்பிள் சொல்கிறேன், மார்ச் 11 ட்ரம்ப் பேசினார். இன்றைக்கும் சமூக வலைத்தளங்களில் ஒரு பேச்சு இருக்குது, நாங்கள் ஈரானுடைய அந்த கப்பற்படையை முழுவதுமாக அழித்து விட்டோம், ஈரான்ட்டு இனி வேறு சக்தியே இல்லை, இனி அடைவதை தவிர வேறு வாய்ப்பு இல்லை, நாங்கள் போரில் ஜெயிச்சிட்டோம் சொன்னார்ல. மார்ச் 22 பேசுனது என்ன? போர் நிறுத்தத்துக்கு வந்தால்தான் சரியாக வரும். எதுக்கு கேடு? நீங்கள் தான் எல்லாத்தையும் அழிச்சிட்டிங்களே, நீங்கள் தான் எல்லாத்தையும் முடிச்சிட்டிங்களே, அப்புறம் எதுக்கு நீங்கள் போர் நிறுத்தத்துக்கு கூப்பிட்றீங்க? ஈரான் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க, நாங்கள் எதுக்குமே சொல்லலை, நாங்கள் வந்து ட்ரம்போட பேசவே இல்லை. நீங்களே கேளுங்க, நாங்கள் யார் பேசணும்னு ட்ரம்போட கேளுங்க. அந்த கேள்வியை பத்திரிகையாளர் கேட்கும்போது சொல்கிறாங்க, நாங்கள் பேச வேண்டிய ஆள்கிட்ட பேசணுன்றார். ஆனால் இங்கே கேள்வி வேணா, அமெரிக்கா உலகத்திலேயே மிக சக்தி வாய்ந்த ஒரு இராணுவம், அதே போல் இஸ்ரேலுமே ஒரு சக்தி வாய்ந்த இராணுவம், அவங்களால ஈரானை வந்து சமாளிக்க முடியலன்றது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இல்லைங்க, இந்த மாதிரி ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டுட்டாங்க. சரி, 2ஆம் உலக யுத்தத்துக்கு அப்புறம் தான் அமெரிக்கா வல்லரசு. 2ஆம் உலக யுத்தத்தில் எப்பொழுது வல்லரசு ஆச்சு? ஜப்பானில் ஹீரோஷிமா நாகசாகியில் அமெரிக்கா வந்து அணுகுண்டை போட்டு அழிச்சதுக்கப்புறம் தான் உலகம் ஒரு பயம் ஏற்பட்டது. ஐயோயோ, ஒரு அணுகுண்டு கொண்டாந்து போட்டாங்க. அப்போ வந்து கட்டுப்பாடு இல்லை, அணுகுண்டை வந்து யார் தயாரிக்கணும் பண்ணணும்லாம் கட்டுப்பாடு இல்லை, கொண்டாந்து போட்டாங்க. அவங்க வந்து அந்த அந்த அவங்க ஒரு ஏற்கனவே வந்து ஜப்பான் ஒரு தாக்குதல் நடத்தினாங்கல்ல, அதுக்கப்புறம் தான் இந்த நிகழ்வு நடந்தது. அப்போ இந்த பிரச்சனைக்கு அப்புறம் அமெரிக்கா தன்னைத்தானே வல்லரசாக அறிவித்தது, ஐக்கிய நாடுகள் சபையை உருவாக்குனாங்க, எல்லா விஷயங்களும் சர்வதேச நிகழ்வுகள் எல்லாம் நியூயார்க்கில் வச்சு நடக்க ஆரம்பிச்சது. ஐரோப்பிய யூனியனை கட்டுப்படுத்தினாங்க. இப்போ வந்து 2ஆம் உலக போர் வரைக்கும் யார் சுப்பீரியராக இருந்தாங்க? ஐரோப்பிய யூனியன் தான். ஜெர்மனும் பிரிட்டனும்
ஃப்ரான்ஸ் தான் அவங்களுக்கு பெரிய பவர்ஃபுல் நாடு. அந்த இது வந்து அப்படி சேஞ்ச் ஆச்சு ஒரு 75 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ அதுவரை பார்த்தீர்கள் என்றால் நீங்கள் எந்த அமெரிக்காவை எந்த நாடு தாக்குனாங்க? அதுக்கப்புறம் சண்டைக்கே போனதில்லை. இவர்கள் தான் போய் வலுக்கட்டாமல் சண்டை போட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் அமெரிக்காவுக்கு பல தோல்விகள் இருந்தது. நீங்கள் வியட்நாம் போர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அமெரிக்காவுக்கு தோல்வி தான். ஆப்கானிஸ்தானில் இத்தனை வருஷம் போய் சண்டை போட்டது என்ன லாபம் கிடைச்சது அவங்களுக்கு? எதுவும் இல்லை. வளைகுடா போர் கூட அவர்களுக்கு பெரிய லாபம் கொடுக்கல, போய் வெற்றி பெற்றாங்க. அப்போ தொடர்ச்சியாக இப்படி நான் ஒரு வல்லரசு என்பதை சொல்லித்தான் அவங்க டாலரில் பிஸ்னஸ் பண்ணாங்க, வியாபாரத்தை பெருக்குனாங்க. அஃப்கோர்ஸ் அவங்க ஜிடிபி கூடுச்சு. இப்போ நீங்கள் வந்து அமெரிக்காவோட ஜிடிபி இன்னைக்கு நம்பர் 1. அப்போ ஜிடிபி எப்படி கூட்டினாங்க? டாலரில் தான் வியாபாரம் பண்ணணும். இன்னைக்கு அதனுடைய இமேஜ் உடஞ்சிருக்கு. இன்னைக்கு ஈரான் சொல்கிறாங்கல்ல, இப்போ ஈரானுங்கிற ஒரு நாடு இன்னைக்கு வந்து யார் வந்து பூனைக்கு மணி கட்டணுங்கிற கதையா இன்னைக்கு ஈரான் மணி கட்டிடுச்சு. இன்னைக்கு தெளிவாக சொல்கிறாங்கல்ல, இனிமேல் ஹார்மோஸில் கப்பல்கள் சென்றால் நாங்கள் டாலரில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு வரி போடுவோம், ஒரு கப்பலுக்கு 18 கோடி ரூபா வரி போடுவோம். அதே நேரத்தில் நீங்கள் வந்து சீனாவுடைய பணமான யுவான்லேயோ ரஷ்யாவுடைய பணமான ரூபில்லையோ பண்ணால் வரி கிடையாது. அப்போ இதனுடைய நோக்கம் என்ன? டாலர் பிரேக் சீனாவோட இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, இந்த யுத்தம் என்பது இன்னைக்கு வந்து எரிசக்தி யுத்தமாக மாறிவிட்டது. இன்னைக்கு ஈரான் தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க, அமெரிக்கா ஒரு விஷயம் தெளிவாக சொல்கிறாங்க. எதுக்கு வந்து நிற்கிறாங்கன்னா, இப்போ யுத்தம் எப்படி போயிடுச்சுன்னா, கச்சா எண்ணெயுடைய விலையை குறைக்க வேண்டும் என்று அமெரிக்கா நினைக்கிறாங்க, கச்சா எண்ணெயுடைய விலையை கூட்ட வேண்டும் என்று ஈரான் நினைக்கிறாங்க. சிம்பிளாக சொல்றதா இருந்தால், இன்னைக்கு இந்த யுத்தத்துக்கு முன்பாக ஒரு பேரல் கச்சா எண்ணெய் $79, இன்னைக்கு $130. அது $200 செல்ல வேண்டும் என்று ஈரான் நினைக்கிறாங்க. அது $100 கீழே போக வேண்டும் என்று அமெரிக்கா நினைக்கிறாங்க. ஏன் என்றால் ஈரானை பொறுத்தவரை நம்ம நிறைய செலவு பண்ணிட்டாங்க இந்த போரில். இப்போ இனிமேல் கச்சா எண்ணெய்க்கு நாங்கள் விலையை கூட்ட தான் செய்வோம், டாக்ஸ் போடுவோம், ஏறட்டும், அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. எங்களுக்கு இப்போ நாங்கள் இழந்தது எப்படி மீட்பது? காம்பன்சேஷன். அமெரிக்காவுக்கு என்ன பிரச்சனைனா, இந்த விலையேற்றம் ஏற்பட்டால் உலக நாடுகள் அமெரிக்கா மேலே அதிருப்தி ஆவாங்க. எப்பா ஒழுங்காக $79 வாங்கிட்டு இருந்தோம், நீ வந்து இப்போ வந்து $200 கொண்டு போயிட்டீங்கன்னா அதுக்கு காரணம் என்ன? அதுக்கு நீ தான் காம்பன்சேட் பண்ணணுங்கிற கேள்வி வரும். இப்போ 48 மணி நேரம் கெடு கொடுத்ததுக்கப்புறம் போர் இல்லை, நாங்கள் வந்து ஈரானோட போர் பேச்சுவார்த்தை நடத்த போகிறோம்னு ட்ரம்ப் அறிவிச்சார்ல, உடனடியாக $17 குறைஞ்சது. ஓகே, ஒரு மேன்புலேட் பண்ணார், டக்குன்னு குறைஞ்சது, தங்க விலை குறைஞ்ச மாதிரி குறைஞ்சது. ஈரான் வந்து இல்லைங்க அப்படிலாம் பேச்சுவார்த்தையில் நடத்த போகிறது இல்லை, அமெரிக்காவோட எங்களுக்கு யுத்தம் முடிவடையலைன்னு சொன்னோம், திரும்பி ஏறிடுச்சு. இப்போ நீங்கள் இந்த பாயிண்டை புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த எண்ணெய் விலையை ஏற்றுறதுக்கு ஈரான் முயற்சி பண்ணது, இறக்குறதுக்கு அமெரிக்கா ட்ரை பண்ணுறது என்பது இன்னைக்கு ஒரு பெரிய ஈகோ கிளாஷாக போயிட்டுருக்கு. இப்போது ஐரோப்பிய யூனியன்லாம் ரொம்ப சிதறி போயிட்டாங்க, ஏன்னா எல்லாரும் அங்கே தான் வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ நமக்கு வந்து பாருங்கள், நம்மளே பாருங்கள், நம்ம வந்து ரஷ்யாவில் வாங்கினோம், அதில் டிஸ்டர்ப் பண்ணாங்க, இங்கே வாங்க ஹார்மோஸ்லேருந்து வருது, இன்றைக்கி 41 நாடுகளில் வாங்குகிறோம். இன்றைக்கி நம்ம வந்து பெட்ரோல் பிரச்சனை இல்லாமல் போயிட்டுருக்கு. இன்றும் கமர்ஷியல் எல்பிஜி கஷ்டம் தானே, ரொம்ப சிரமம், இன்னும் சரியாகலை. போர் நிறுத்தம் நடந்தால் கூட அது சரியாவதற்கு இன்னும் 1 மாதம் ஆகும். அது ஒரு கஷ்டமான சூழல். அது எவ்வளோ பாதிக்குது இன்றைக்கி விலைவாசியை? இன்றைக்கி ஹோட்டலில் ஃபுட்டு பார்க்குறவர்களுக்கு தெரியும், இன்றைக்கி சாதாரணமாக உணவு என்பது அப்படியே ஒரு 1.5 மடங்கு போயிடுச்சு, விலையேற்றமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இன்றைக்கும் புக் பண்ண முடியல ரெகுலராக. அப்போ இது எல்லாம் யார் காரணம்? திருப்பி நம்ம ட்ரம்பை நோக்கி தான் போகிறோம். கோபம் இப்போ இந்திய மக்களுக்கு மட்டுமல்ல, உலக மக்களுக்கே கோபம் ட்ரம்ப் மேலே திரும்பி இருக்குல்ல. ஆனால் இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்போது ஈரானை வந்து எப்படியாவது எல்லா நாடும் தாக்கணும்னு சொல்லி ட்ரம்ப் ஒரு முயற்சியை மேற்கொண்டார் இல்லையா? எதனால் அரபு நாடுகளும் சரி அல்லது ஐரோப்பிய நாடுகளும் சரி ஈரானை வந்து தாக்குறதுக்கான எந்தவித முயற்சியும் எடுக்காதது நம்ம எப்படி பார்க்குறது? அதாவது அடிப்படையில் நம்ம எல்லாமே ஹியூமன் பீயிங்ஸ் தான். நியாயத்தின் பக்கம் கொஞ்சமாவது நமக்கு தோணும்ல. ஈரான் பக்கம் வந்து அநீதி இல்லைன்னு நினைக்கிறாங்க, ஏன்னா ஈரான் முதல்ல போரை ஸ்டார்ட் பண்ணலை. ஆனால் இவங்க எல்லாருமே ஈரானுக்கு எதிரானவங்க தானே எல்லாருமே. போர் நிறுத்தம் நல்லா இருக்கிறீங்க, போர் நிறுத்தம் சம்பந்தமாக ஜெனீவாவில் பேச்சுவார்த்தை நடந்தது, நல்லா புரிஞ்சு கொள்ளணும். போர் நிறுத்தம் சம்பந்தமாக ஜெனீவாவில் ஈரானுடைய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் யாராக்சி போய் கலந்துக்கிறாரு. நடுநிலை வகுத்தது ஒமானுடைய வெளியுறவு அமைச்சர். அமெரிக்கா சார்பில் யார் போகிறாங்க? ட்ரம்போட மருமகன் உட்பட சில பேர் போகிறாங்க. இன்றைக்கி வந்து ட்ரம்ப் சொல்கிறாரு அந்த பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்ததுனால தான் போர்னு. அமெரிக்கா என்ன சொல்கிறாங்க? நாங்கள் வந்து ஈரான் வந்து அந்த யுரேனியம் செறிவூட்டப்படுவதை நாங்களே வந்து தடுப்போம், அந்த சூழ்நிலைக்கு வர வரைக்கும் போர்னு சொன்னார்ல. அப்பாஸ் யாராக்கி கொடுத்த ஸ்டேட்மெண்ட் முக்கியமானது. நாங்கள் அந்த யுரேனியம் விஷயத்தில் நாங்கள் அமெரிக்கா சொன்னதை ஓகே பண்ணிட்டோம்,
நீங்களே வந்து ஒரு ஆளை அனுப்பி பாருங்கன்னு சொல்லிட்டோம். ஆனால் அதை மறைத்து விட்டு தான் போருக்கு வந்தாங்க. இதில் வந்து ட்ரம்புடைய மருமகன் குஷ்னர் செய்த தந்திரம் ரொம்ப முக்கியமானது. அதை மறைச்சிட்டாங்க. அதுக்கு நாங்கள் அந்த அந்த அக்ரிமெண்ட்லேயே ஒத்துக்கிட்டோம். இதை ஒமானுடைய வெளியுறவு அமைச்சர் சொல்கிறேன். எங்க ஈரான் ஒத்துக்கொண்ட ஒரு விஷயத்துக்கு இன்னைக்கு அதை ஒத்துக்கலன்னு சொல்லிட்டு போருக்கு போகிறீங்க. அப்போ இது எப்படிப்பட்ட ஒரு மோசடி? அப்போ இது வந்து ஈரானோடு யுத்தம் நடக்க வேண்டும் என்று விரும்பியவர்கள் போர் நடத்தியிருக்காங்க. இன்றைக்கி வந்து அது அமெரிக்க இராணுவ அமைச்சர் மேலே பழிய போடுறாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இஸ்ரேலுக்கு ஈரானை போர் நடத்தணும். அது 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 போனால் அது வேறு டாப்பிக்கில் போகும். இன்றைக்கி அவர்கள் வந்து லெபனானை தாக்கிட்டு இருக்கானுங்க, ஈரானை தாக்கலை. இஸ்ரேலில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த பொதுமக்களே வந்து நெத்தனியாகுவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறத நம்ம செய்திகளை பார்க்கிறோம். அது எந்த அளவுக்கு உண்மையானது? இப்படி நெத்தனியாகு என்ன விஷயத்தை அவர் மக்கள் மத்தியில் சொல்கிறாருன்னா, திருப்பி இது வந்து முக்கியமானது. நம்ம வந்து போர் செய்வதே என்பது மத ரீதியான நம்பிக்கைக்காக தான். வெறுமனை ஈரானோட போர் நடத்துவது என்பது அகண்ட இஸ்ரேல் தான். நம்ம நோக்கம் என்பது இஸ்ரேல் விரிவடையணும். அப்பொழுதுதான் நம்ம நோக்கம் நிறைவேறும், நமக்கான அரசன் வருவான் அப்படின்னு அவருடைய மத நம்பிக்கை. அப்போ அவர்களுடைய ஏற்கனவே அந்த ஒவ்வொரு இராணுவனுடைய ஹெல்மெட்லேயும் அந்த வரைபடம் இருக்குது. அதில் ஈரான்லாம் கிடையாது. அந்த வரைபடத்தில் ஈரானுக்கு சம்மந்தம் இல்லை. அந்த வரைபடத்தில் ஈராக்கோட ஒரு பகுதி இருக்கிறது, சிரியாவோட ஒரு பகுதி, லெபனானுடைய ஒரு பகுதி, எகிப்தோட ஒரு சின்ன பகுதி, ஜோர்டானுடைய ஒரு பகுதி, முழு பாலஸ்தீனா. இதுதான் அந்த வரைபடம். இதில் வந்து லெபனானை இப்போ சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க பாருங்க. இன்னைக்கு தெற்கு லெபனானை கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ இதுக்காக நம்ம போரிடுறோம், நீங்கள் கொஞ்சம் பொறுத்துக்குங்க. அது ஒரு தேசபக்தி இல்லை மத நம்பிக்கையை வச்சு தானே மக்களை நீங்கள் மடைமாற்றம் செய்ய முடியும். அதை இன்னைக்கு மக்கள் மத்தியில் விதைக்கிறார். நான் அதுக்காக தான் அவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறோம். நம்ம குறிக்கோளை அடைவதற்கு ஒரு வழி இல்லை. அதுக்கு தடையாக இருப்பது ஈரான் வந்து பவர்ஃபுல்லாக இருக்க வரைக்கும் நமக்கு நம்முடைய நோக்கம் நிறைவேறாது என்பதை சொல்லி இன்னைக்கு மூளை செலவு பண்ணுறாரு. அவங்க அந்த மக்களும் நிறைய பாதிக்கப்படுறாங்களே இந்த போர்னால. அவங்க இன்னைக்கு பங்கர்ஸில் தான் உள்ளே போகிறாங்க. இன்னைக்கு வந்து இந்த மக்களுடைய ஜிடிபி குறைஞ்சிருக்கு. 1.5 லட்சம் பேர் வந்து நாடை விட்டு கிளம்பி போயிட்டாங்க. அது வழக்கமாக இஸ்ரேலுடைய வரலாற்று இது அப்படி தான். கடந்த காலங்களிலெல்லாம் ஓடி ஓடி போனவர்கள் தான். நீங்கள் ஒவ்வொரு காலகட்டத்தையும் எடுத்துக்கங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி, ஜீசஸுக்கெல்லாம் முன்னாடி அவர்கள் எப்படி பாதிக்கப்பட்டு ஓடினார்கள் என்பதெல்லாம் வரலாறு இருக்கிறது. அப்படி தான் ஐரோப்பிய யூனியன்லாம் போய் ஓடினாங்க. பல்வேறு தேசங்களில் போய் அது அவர்கள் ஓடி போவது என்பது அவர்களுக்கு அது வரலாறாகத்தான் இருக்குது. அது இன்றைக்கி திருப்பி நடக்குது, மீண்டும் தான் நடக்குது. மீண்டும் இது ஒரு சம்பவத்தை அவர்கள் பழக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனாலும் அங்கே இருக்கின்ற இந்த இளைய சமூகம் வந்து இன்றைக்கி எதிர்க்கிறாங்க. எதுக்கு தேவையில்லை, நிம்மதியாக வாழ்ந்துட்டு போகிறத விட்டு இது என்ன நம்பிக்கை வச்சுக்கிட்டு இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க, நாங்கள் வாட்டுக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம், அப்போ நெதன்யாகு மாற்றப்படணும். அதாவது 60 விழுக்காடு வேணால் இவர் வந்து மாற்றிருக்கலாம். 40 விழுக்காடு மக்கள் வந்து நெதன்யாகு மேலே கடும் கோபம் நடந்திருக்கிறாங்க. நீங்கள் நெதன்யாகு பண்ணது வேண்டாம், நம்ம எதுக்கு ஈரானோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கணும், நமக்கு என்ன எல்லையிலையா இருக்குது, 2000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது ஈரான். நம்ம பக்கத்தில் பாலஸ்தீனம் இருக்குது, நீங்கள் சண்டை போடுறீங்க, பாலஸ்தீனத்தை நம்ம பகுதியில் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்க, அது கூட ஏற்றுக்கலாம். பக்கத்தில் லெபனான் இருக்குது, சேர்த்துக்கணும்னு நினைக்கிறீங்க, பக்கத்தில் ஜோர்டான் இருக்குது, பக்கத்தில் சிரியா இருக்குது, எகிப்தோட சண்டை போடுறீங்க. இஸ்ரேலோட எதுக்கு சண்டை போடணும்? அங்கேருந்து 2000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அவங்களோட நீங்கள் வந்து அமெரிக்காவை வச்சு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு முடிவுக்கு வர வேண்டியதானே என்ற கேள்வி இஸ்ரேல் மக்களிடம் இருக்குது. ஆனால் நோக்கம் அப்படி இல்லையே. இது பல்வேறு கான்ஸ்பிரசி, பல்வேறு அந்த மத நம்பிக்கை எல்லாம் முடிச்சு. இப்போ ஈரான் மேலே வந்து முக்கியமாக இந்த அணு ஆயுதம் அப்படின்றத தாண்டி இன்னொரு குற்றச்சாட்டு என்னன்னா இந்த மிசைல் அப்படின்ற ஒரு விஷயம் தான். இப்போது இஸ்ரேல் வந்து ஒவ்வொரு முறையும் வெளியிடுற மேப்பில் வந்து கிட்டத்தட்ட அதிக அளவுக்கான தாக்குதல், குறிப்பாக பார்த்தா நம்ம சென்னையெல்லாம் வந்து அந்த மேப்லலாம் வருது அப்படின்னு பார்க்கும்போது அந்த மிசைல் அப்படின்றது ரொம்ப ஆபத்தானது அப்படின்றத வந்து அவங்க குறிப்பிடலாங்க. எங்க ஒருத்தன் அடி வாங்கிட்டான், அவனை திருப்பி அடி வாங்கிட்டு இருக்கான், பல நாடை சுற்றி அடிக்கிறான். ஒருத்தன் 10 பேரை சமாளிக்கிறான்னு வைங்க, அவன்கிட்ட போய் நீங்கள் வந்து நேர்மை நியாயம் பேச முடியுமா? இப்போதைக்கு அவன் எப்போ அமைதியாகிறானோ அப்போ தான் நீங்கள் நேர்மை நியாயம் ஒழுக்கம் நல்லது கெட்டதெல்லாம் பேச முடியும். அவன் போர்க்களத்தில் நிற்கிறவனை போய் நீங்கள் வந்து அவன் பண்ணுறது சரி தப்பு பேச முடியாது. போர்க்களம் என்று வந்து விட்டால் அது போர்க்களம் தான், அப்படி தான் பார்க்கணும். இப்போ இஸ்ரேல் பண்ணுறதை நம்ம எப்படி எடுத்துக்க முடியும்? இஸ்ரேல் வந்து மட்டும் ஒன்று கொஞ்சிக்கிட்டா இருக்காங்க, இத்தனை பேரை தாக்கிட்டு இருக்கான், 20 பள்ளிக்கூடங்கள் தாக்கப்பட்டிருக்கு, 1000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் கொல்லப்பட்டதாக அவன் சொல்கிறான். இது போரில் இயல்பாக நடக்கிற விஷயம் தான் நடந்து கொண்டு இருக்கிறது. போர் நிறுத்தம் நடக்கணும்னு நம்ம விரும்புகிறோம். இந்திய அரசாங்கம் இன்றைக்கி வந்து சீஸ்ஃபயருக்கான ஆதரவு என்று சொல்கிறாங்க, அது நியாயம். இன்றைக்கி ஐரோப்பிய யூனியன் போர் நிறுத்தத்துக்கு வர்றாங்க. துருக்கி நேற்று பேசியிருக்காங்க. துருக்கியுமே ஐரோப்பிய யூனியனில் இருக்க ஒரு நாடு தான். போர் நிறுத்தத்துக்கு வரணும், ஈரானுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கணும்,
இது வேண்டாம், தேவையில்லாதது. இன்றைக்கி தேவையில்லாமல் வந்து எரிசக்தியுடைய விலை, ஏன்னா பெட்ரோலியம் வந்து வெறும் பெட்ரோலியம் மட்டுமல்ல, பெட்ரோலியம் பை ப்ராடக்ட் இன்றைக்கி அத்தனை மேனுஃபேக்சரிங் டிஃபெக்டில் இன்றைக்கி சேரும், இன்றைக்கி தொடர்புடையது. அப்போ ஒரு துணியிலிருந்து ஒரு மருந்து பொருள்கள் இருந்து இன்றைக்கி இப்போ பெட்ரோலியம் பை ப்ராடக்டோடைய தேவை இருக்குது. இப்போ எல்லாமே விலை கொடுமே. அப்போ இது வந்து மக்களை பாதிக்குமா இல்லையா? இப்போ யூனிவர்சலாக இன்றைக்கி வந்து சர்வதேச சமுதாயத்தை இன்றைக்கி பாதிக்குது. இது தேவையில்லாத போர். இப்போ உனக்கும் அவனுக்கும் போர் நடந்து உங்களுக்குள்ள பிரச்சனைனா பிரச்சனை இல்லை, ஒட்டுமொத்த சர்வதேச சமுதாயத்தையும் இது பாதிக்கும் போது நிறுத்தம் வேண்டும் என்று இன்றைக்கி எல்லா நாடுகளும் அப்படி தான் வர்றாங்க. யாரும் ஈரானை போய் நீங்கள் நானும் இராணுவத்துக்கு வர்றேன், அடைச்சிடுவோம், ஒடிச்சிருவோம் அப்படின்னு ட்ரம்புக்கான அந்த வாதத்திற்கு யாருமே ஆதரவு கொடுக்கல. இன்றைக்கி ட்ரம்ப் தனித்து விடப்பட்டிருக்கிறார். ட்ரம்ப் வந்து இன்றைக்கி வந்து மாறி மாறி பேசுகிறார். ஐரோப்பிய யூனியன் சொல்வது போல் 80 வயது முதியவர் இன்றைக்கி வந்து மனமுரண்டாகி இன்றைக்கி வந்து மாறி மாறி சொல்கின்ற நிலைமை நம்ம பார்க்குறோம். ஒவ்வொரு இதுவுமே இன்றைக்கி கேள்வி பேசுகிறாங்க. இன்றைக்கி மேலை நாடு ஊடகங்களே வந்து எடுத்து போட்டு நேற்று இப்படி பேசினார், இன்றைக்கி இப்படி பேசுகிறாரு, நாளைக்கு என்ன பேசுவார் அப்படின்ட்டு ஒரு கட்டம் போட்டு இன்றைக்கி வாசகர்கள்ட்ட கேள்வி கேட்குறாங்க. இப்போ இப்படி போய் ஒரு அமெரிக்காவை பார்த்து ஒரு சிரிக்கிறார் என்றால் தங்களுடைய என்ன சொல்கிறது உச்சபட்சம் ஒரு சுப்ரீம் அந்த ஒரு இடத்த விட்டு இன்றைக்கி சுப்ரீம் ரெஜிமை விட்டு கீழே இறங்குறாங்க அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். இதுலேயே ஒரு கேள்வி என்னென்னா, இப்போது இந்த ஒரு போரில் வந்து அரபு நாடுகளை வந்து அமெரிக்கா வந்து காப்பாற்றலை அப்படின்ற ஒரு விமர்சனம் அப்படின்றது இருக்குது. ஒருவேளை இந்த போர் நிறுத்தத்துக்கு அப்புறமாக அரபு நாடுகளில் சுற்றி இருக்கக்கூடிய அந்த அமெரிக்கன் ஏர்பேஸ் எல்லாத்தையுமே வந்து காலி பண்ணணும்னு சொல்லி ஈரான் வந்து ஒரு நிபந்தனையை வைக்கிறாங்க. அந்த மாதிரி நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை அரபு நாடுகளினுடைய நிலைப்பாடு வந்து அமெரிக்காவின் அந்த சார்பிலேருந்து வெளில வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை? வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். அதாவது 100 விழுக்காடு நான் சொல்ல மாட்டேன். என்ன வாய்ப்பு இருக்குன்னா, இப்போ அரபு நாடுகள் ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டார்கள். நம்ம வந்து அமெரிக்காவை தேவையில்லாமல் நம்ம வீட்டுக்குள்ள வச்சுட்டு அவன் நமக்கு பாதுகாப்புக்கு வந்தான்னா கடைசியில் அவன் நோக்கத்துக்கு தான் வந்திருக்காங்கிற உண்மை இன்றைக்கி அரபு மக்களுக்கு தெரிந்திருக்கிறது. ஆட்சியாளர்களுக்கு புரிந்தாலும் அவர்கள் என்ன பயப்படுறாங்கன்னா, அவங்க ஆட்சியை காப்பாற்றணும், அமெரிக்கா வந்து எதிர்காலத்தில் நம்ம ஆட்சியை மாற்றுறதுக்கு வேலையை பண்ணிடக்கூடாதுன்னு ஒரு அச்சம் இருக்கிறது. இரண்டாவது, இந்த ஓஐசின்னு சொல்லக்கூடிய அந்த இஸ்லாமிய கூட்டமைப்பு நாடுகள் 57 நாடு இருக்குது, அதில் ஈரானும் உறுப்பினர் தான். அது இன்றைக்கி வாய் மூடிட்டு இருக்காங்கல்ல, அவர்களுடைய கூட்டம் நிச்சயமாக கூடும் இந்த போர் நிறுத்தத்துக்கு அப்புறம். அந்த ஓஐசி கூட்டத்தில் கண்டிப்பாக இதை பற்றியான ஒரு விஷயங்கள் பேசப்படும். நீ அமெரிக்காவுக்கும் மற்ற ஐரோப்பிய நாடுகளுக்கும் இனிமேல் அரபு நாடுகளில் இடம் கொடுக்க வேண்டாம், நம்மளே பார்த்துக்குவோம் அப்படின்னு. ஏன்னா இந்த விஷயத்த ஒரு 3 அல்லது 4 வருடங்களுக்கு முன்பாக ஓஐசி மீட்டில் அப்போ மலேசியாவுடைய பிரதமராக இருந்த மகாதிர் முகமது, இப்போ இல்லை அவர், இப்போ அன்வர் இருக்கார். அவர் வந்து ஒரு பெரிய சீனியர் லீடர், வயது முதிர்ந்தவர், மலேசியாவர் நீண்ட காலம் பிரதமராக இருந்தவர். அந்த மகாதிர் முகமது சொன்ன ஒரு விஷயம் முக்கியமானது. அதில் அவர் பேசினார், இன்னும் ஓஐசியில் இருக்கின்ற இந்த நம்ம அரபு நாடுகளுக்குள் ஒற்றுமை இல்லை, நம்ம அமெரிக்கா சார்ந்திருக்கோம், சிலர் சீனாவை சார்ந்திருக்கோம், இப்படிலாம் பிரிஞ்சிருக்கோம், நமக்குள் ஒரு ஒற்றுமை ஏற்படுத்துவதற்கு முன்னாடி முன் வரணும்னு சொன்னார். அது அந்த ப்ரொபோசல் மீண்டும் கொண்டு வரப்படலாம். அப்படி கொண்டு வந்தால் வளைகுடா நாடுகள் இருக்கின்ற அமெரிக்க பேஸ் சரி செய்யப்படும். அது எவ்வளோ எழுதி கிடையாது. ஏன்னா உங்களுக்கு கத்தாரில் இருக்கின்ற அந்த எண்ணெய் வயலெல்லாம் வந்து இன்றைக்கி அமெரிக்காவோட 22 கம்பெனிகள் தான் எண்ணெயே எடுக்கிறான். அரபு நாடுகள், அரபு அமீரகத்தில் அவங்க தான் இருக்காங்க. இதெல்லாம் சரி செய்யப்படணும். இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் அவங்கெல்லாம் இருக்கட்டும், முதல்ல அந்த இராணுவம் வெளியே போகணும், அந்த ஏர்பேஸ் வெளியே போகட்டும், மற்றபடி நம்ம இராணுவத்தை வச்சு பார்த்துக்கலாங்கிற இடத்துக்கு கூட நகரலாம். தொடர்ந்து பேசுவோம். பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாக பதில் நன்றி. சென்னையில் ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா finebhk.com போங்க. மேஜிக் ப்ராப்பர்ட்டிஸை ஏஐ உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.